15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு வசனமா இந்த வார்த்தை வெளிப்படுகிறது. நம்ம ஏற்கனவே அன்னைக்கு நம்பிக்கையின் தேவன் அதை பார்த்தோம். இன்னைக்கு சில நாட்கள் விசுவாசத்தினால் உண்டாகக்கூடிய சில சந்தோஷம். எதனால் உண்டாகக்கூடிய சந்தோஷம்? விசுவாசத்தினால் உண்டாகக்கூடிய சகல விதமான சந்தோஷம். சகல விதமான சந்தோஷம் அப்படின்னு எழுதிட்டாலே ஒன்று அல்ல, ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறது. நான் அப்படி ஒரு சந்தோஷத்தை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன். இன்னைக்கு காசு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று சந்தோஷம். உண்மையா இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு மனுஷன் காசு கொடுத்துதான் சிரிக்கிறான். அது தெரியுமா? சிரிக்கணும்னா எதை கொடுத்தா சிரிக்கிறான்? எத்தனை பேர் செல்லுல அந்த ரீல்ஸை பார்த்தே சிரிச்சுட்டு இருக்கான். பார்த்துருக்கீங்களா? அவன் சிரிக்கணும்னா எதைத்தான் பார்க்கணும். நீங்க நிறைய பேர் எதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறான்? முந்தைய ஒரு காலத்துல டிவி வாங்கி வச்சு கேபிளுக்கு பணம் கொடுத்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா செல்லுல நெட்டு போட்டு அதுல பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை வச்சுதான் சமைக்கிறான், அதை வச்சுதான் சாப்பிடுறான், அதை வச்சுதான் டாக்டர் பாக்குறான், அதை வச்சுதான் தலை எப்படி சீவணும்னு பாக்குறான், முடி எப்படி வைக்கணும்னு பாக்குறான், பூ எப்படி வைக்கணும்னு பாக்குறான். திடீர்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரா, நெல்லிக்காய் வாங்கணும். இன்னொருத்தர் ஆளுன்னு சொல்ல நெல்லிக்காய் நிறைய சாப்பிட்டா கிட்னியில கல் கொண்டு விட்டார். ஒரு ஆள் இப்படி சொல்றாரு, ஒரு ஆள் இப்படி சொல்றாரு. நாங்க எதை செய்யறது? மனுஷனுக்கு இன்னைக்கு சந்தோஷத்தை வெளியே தேடுகிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். உலகம் இருக்கிறது போல இருக்காதான். தேவன் தருகிற சந்தோஷம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நிறைவாய் நமக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்துல சவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு ஒரு சந்தோஷத்தை எழுதுகிறார். அது என்ன சந்தோஷம் போட்டிருக்குது? நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த 2 காரியங்கள் வருகிறது. ஒன்று மிகுந்த உபத்திரவம், அதே நேரம் அந்த உபத்திரவத்துக்கு மத்தியில பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். பாருங்க, பூமிக்கான சந்தோஷமான நாட்கள் முடிந்து போனது. இனி இந்த பூமிக்கு சந்தோஷமான நாட்கள் கிடையாது. இனி வரப்போகிற காலங்கள் எல்லாமே மிகுந்த உபத்திரவமான காலங்களை தான் தேவன் பூமிக்கு வைத்திருக்கிறார். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், மகா பூமி அதிர்ச்சி உண்டாகும் சொல்லி. இதுவரைக்கும் உலகத்துல தோன்றிய காலம் முதல் உண்டாகாத பூமி அதிர்ச்சிகள் இனி வரப்போகிற நாட்களில் வரப்போகிறது. உலகமும் அதன் குடிகளும் தத்தளிக்க போகிறார்கள். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு மட்டுமே தேவன் பரிசுத்த ஆவியானவரால் சந்தோஷத்தை இந்த பூமியில நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உபத்திரவம், பிரச்சனை, போராட்டங்களுக்கு நடுவில் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். கரெக்டா என்ன சொல்றது? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்படிதானே இருக்கு? சந்தோஷத்தோட போதும். நம்ம இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிற விஷயம் என்னன்னா பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நிறைய உபதேசங்கள் வித்தியாசமா வந்துட்டு இருக்கு. அதுல ஒன்று பரிசுத்த ஆவியானவரை குறித்த உபதேசம். ரட்சிக்கப்பட்டவர்கள் கரங்களை தூக்குங்கன்னா நிறைய பேர் கைத்தூக்குவாங்க. நான் சொல்ல புரியுதா? ரட்சிக்கப்பட்டவர்கள் கரங்களை தூக்குங்கன்னா நிறைய பேர் கைத்தூக்குவாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் கரங்களை தூக்குங்கன்னு சொன்னா நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. சொல்லுங்க, நல்லா கவனிங்க. பைபிள மூடி வச்சிருங்க. நான் சொல்லும் போது ஒருவர் மட்டும் வசனத்தை வாசிங்க. மற்றவங்க எல்லாம் சொல்ற வார்த்தை நல்ல கவனமா செவி கொடுங்க. ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இல்லையா? ஒரு மனுஷனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் சந்தோஷம். சரி, அந்த மனுஷனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரா, வரலையா, இருக்காரா, இல்லையா, எப்படி கண்டுபிடிக்கும்? சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிக்கும்? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிக்கும்? சில பேர் சில உபதேசங்கள் எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். சிலர் நம்புகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வந்திருக்கிறார் என்றால் அந்த மனுஷன் இரவும் பகலும் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கும். என்ன பேசணும்? அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை பேசுறது ஒன்றுதான் ஆவியின் அடையாளம் என்று பைபிள் சொல்லணும். அது ஒரு அடையாளம். ஆனா அது ஒன்றுதான் அடையாளம் என்ன செய்யற சொல்லணும். நீங்கள் சரித்திரத்தை, சபை சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கிபி 300க்கு பிறகு 1905க்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்த பரிசுத்தவான்களில் ஒருவர் கூட அந்நிய பாஷை பேச
நமக்கு இங்கே சுவிசேஷத்தை கொண்டு வந்த அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள் ஒருவர் கூட என்ன செய்யறாரு? அந்நிய பாஷை பேசாதவர்கள். திரும்ப அந்த அந்நிய பாஷையின் அடையாளம் எப்ப வந்துச்சு அப்படின்னா 1905 தான் மறுபடி பூமிக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவி நிறைய பெற்றிருந்தாங்களா, பெற்றிருக்கலையா? சொல்லுங்க, பெற்றிருந்தாங்களா, பெற்றுக்கொள்ளலையா? இப்போ நம்ம காலத்துல வாழ்ந்த பிரதர் பக்தர் சிங் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும் இல்லையா? பிரதர் மிஷன் சபையை ஸ்தாபித்தவர், ஏராளமான ஊழியர்களை ஸ்தாபித்தவர், நிறைய வேத வசனங்களை சரியான ஒரு விளக்கத்தோடு பிரசங்கித்த நபர். வாழ்நாளில் அந்நிய பாஷை பேசுறதே. அதனால அவருக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க போய் மறுபடியும் பெந்தேகோஸ்து சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நான் சொல்றது புரியுதா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்நிய பாஷை இருக்கா? இருக்கு. ஆனா அது மட்டும்தான் அடையாளமான்னு கேட்டா அது மட்டும்தான் அடையாளம் இல்ல. அப்ப நம்ம சபையில பேசணுமா? கட்டாயமா பேசணும். பேசணுமான்னு என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஆவி அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனிடத்துல ரகசியங்களை பேசுகிறவன். ரைட்டா? குழந்தைகிட்ட போய் யாரும் ரகசியம் பேசுறது இல்லை. உங்க பிள்ளைகிட்ட போய் ரகசியம் பேசுறீங்களா? 6 மாசம் ஆன பிள்ளைகிட்ட போய் ரகசியம் பேசுறீங்களா? 8 மாசம் ஆன பிள்ளைகிட்ட போய் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், இந்த செர்லாக் உனக்கு மட்டும்தான், உங்க அண்ணனுக்கு கிடையாது, கலக்கமான நமக்கு முடிக்கும் சொல்றாங்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ரகசியங்களை பேச வேண்டுமானால் பேசுகிற தன்மை தான் அந்த மனுஷன் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? 50 வயசானாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைகளா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவர்கள் தேவனிடத்தில் ரகசியம் பேச முடியாது. தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் அந்த மனுஷனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகவும் செய்ய. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப எப்படி தெரிந்து கொள்வது? சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சூடா ஏதாவது ஊத்துறது போல இருக்கும், வெண்ணெயை கொதித்து வச்சு ஊத்துது. இந்த சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என்னை தூக்கி எறிவது போல இருக்கு, நானே தூக்கி எரிஞ்சிருவேன், வாங்க நானே உங்களை தூக்கி என்ன செஞ்சிருவேன், எரிஞ்சிருவேன். சோ இது இவைகள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்துன்றதுக்காக அதுதான் சரி என்று எந்த மனுஷனும் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இன்னும் பழைய ஏற்பாடு எடுத்துக்கோங்க. பழைய ஏற்பாடில் எந்த மனுஷனையும் வாசி பேசுனது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனே அவனை போல ஒருவன் எழுப்பினதே இல்லையா. கருவிலேயே ஆவியை பெற்ற மனுஷன், ஆனால் அவர் அந்நிய பாஷை பேசுனதே கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா பாருங்க, நான் நிறைய அந்நிய பாஷை பேசுறேன், நீங்களும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அந்நிய பாஷை பேசினாதான் ஆவியார் என்கிட்ட இருக்காரு நீ நம்புவனா, நீ ஏமாற்றப்பட்டிருக்கிற. ஒன்றை புரிந்து கொள். அந்நிய பாஷை பேசுவதனால் உனக்குள்ள பரிசுத்தம் வரவே வராது. விசுவாசம் கூடும், பரிசுத்தம் என்ன செய்யாது? வராது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் உனக்குள்ள வேணும்னா உனக்கு தெய்வீகமான ஞானங்கள் வேணும். தெய்வீகமான ஞானங்கள் வேணும்னா நீ வேதத்தை என்ன செய்யணும்? அந்த வேத வசனத்தை பின்னாடி வாசிக்கிறா பரிசுத்தாவின் சந்தோஷம் எழுதிச்சு. அடுத்து சொல்வார் வசனத்தையும் கனெக்ட் பண்ணி என்ன செய்யறாரு? வசனத்தை வாசிக்க, திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளும். நிறைய அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் வேதம் வாசிப்பது கிடையாதுங்க. நீ ஒத்துக்கிறீங்களா? அந்நிய பாஷை பேசுவதை நிறைய பேர் வேதத்தை சரியா படிப்பது கிடையாது. நம்ம பிரச்சனையும் சிஎஸ்ஆர்காரங்களுக்கு பிரச்சனை தெரியுமா? அவன் ஒரு வருஷத்துல 2 முறை பைபிள் படிச்சு முடிச்சுவான். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? 2 சாப்டர் முடிக்க மாட்டோம். 2 சாப்டர் ஆதியாகம யாத்திராகம முடிக்க மாட்டோம். நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதனாலதான் அந்நிய பாஷை பேசுறோம், பிறர் சண்டை போடுறோம். ஏன்னா இந்த 2 ஒண்ணா சேர்ந்தாதான் பரிசுத்தம் உண்டாகும். அப்பதான் சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு உண்டாகும். சரி, கர்த்தர் என்ன பேசுகிறார்? இயேசுவின் வார்த்தை தான் ஃபைனல். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அம்பேரின் தீர்ப்பு அப்படி சொல்லுவாங்க, நடுவரின் தீர்ப்பை இறுதியானது. அம்பேரின் கூட வேண்டாம், நடுவரின் தீர்ப்பு அப்படிதானே. அப்ப நமக்கு நடுவர் யார்? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் நடுவர் ஒருவரே, எல்லாருக்கும் அவன் ஜீவனை கொடுத்த மனிதனாகி அவர் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நடுவர். நமக்கு பரலோகத்தில் நமக்கு தேவனுக்குமான மீடியேட்டரா இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு மனுஷன் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் என்ன சொல்லுகிறார்? 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் இதெல்லாம் சிம்பிள். ஜெபத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கிறார். ஜெபத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கும் போது அப்படியே பரிசுத்த ஆவியானவரை சேர்த்து சொல்றார். என்ன சொல்லுகிறார்? உங்களின் தகப்பனாய் இருக்கிற ஒருவன் தன் பிள்ளைக்கு அப்பம் கேட்டால்
அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? நான் மீன் குழம்பு கேட்டா யாராவது பாம்பு குழம்பு தருவீங்களா? வைக்க மாட்டேன். அல்லது தேலை கேட்டால் முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு, பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு. அப்போ பரிசுத்த ஆவிக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், எங்க அப்பா நான் கேட்டா எனக்கு தருவாருன்னு நம்பணும். என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? உண்மையா நீங்க பரிசுத்த ஆவி கேட்டுட்டீங்க, தந்தாருன்னு ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்க மூளையில நீங்க ஒரு பொண்ணை வச்சிருக்கீங்க, அவர் பரிசுத்த ஆவி வந்தாருன்னா நான் கீழே விடணும், நான் எனக்குள்ள அப்படி நெருப்பு வரணும், அப்படி ஒரு மாதிரி வரணும், உடம்பெல்லாம் புல்லரிக்கணும், நாக்கெல்லாம் குளரணும், இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். இது ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மேல்வீட்டு அறையில் அன்னைக்கு அந்நிய பாஷை அவர்களுக்கு அவசியமா இருந்துச்சு. ஏன்னா அப்படி பேசினாதான் சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்வான், ரட்சிக்கப்படும். அவனுடைய பாஷையில் இவர்கள் என்ன பண்ணாங்க, பேசினாங்க. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு அது தேவையா தேவையில்லைன்ற மேட்டருக்கு நான் வரல. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கேட்டா ஆவியானவர் தருகிறோம். அதுல ஏதாவது மாற்றுகிறது இருக்கா? வசனம் சொல்ல அப்படி இல்லைன்னா தேவனா நீங்க என்னவா மாத்துறீங்க, பொய்யராய் மாத்துறீங்க. ஒரு மனுஷனுக்கு கூட தெரியுது, என் பிள்ளை என்கிட்ட கேட்டுச்சுன்னா கொடுக்கணும்னு தெரியுது. கர்த்தர் கேட்டவனுக்கு கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அப்ப ஏன் நம்மளால சில நேரங்களை பெற்றுக்கொள்ள முடியல? இன்னொரு வசனம் வாசிங்க, அதே மார்க் இயேசு சொல்லுகிற பதிவு, மார்க் 11ஆம் அதிகாரம் 24 25 26 இங்க வாசிங்க கொஞ்சம் வேகமா. தம்பி நீங்க தான் பைபிள் எடுக்கலையா? மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கவனிங்க. ஆதலால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். இது ஒரு பகுதி. நீ என்ன கேட்டாலும் என்ன செய்யணுமா, ஜெபத்துக்கு போக முன்னாடி நான் எங்க அப்பாட்ட கேட்க போறேன். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ சரசக்கா வீட்டுல குழம்பு சமையல் பண்ணிட்டாங்க, வசந்த் வீட்டுக்குள்ள வாரான், ஏமா சோறு வை அப்படின்றான். எதனால அந்த வார்த்தையை சொல்றான் சொல்லுங்க? நான் கேட்டப்பறம் தான் எங்க அம்மா அடுப்புல உரைய வச்சு அரிசியை போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கொண்டு தரும் அப்படின்னு நினைச்சு சொல்றானா, இல்ல எங்க அம்மா சோறு வச்சிருக்குது நான் கேட்டா எனக்கு தரும்னு நினைச்சு சொல்றான்? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க எப்படி சொல்லுவீங்க? வீடு அவங்க சோறு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இன்னும் பானையே சோறு வைக்க அப்படியே சொல்லுவீங்க. அந்த பிள்ளைக்கு தெரியும் நான் போனாலே எங்க அம்மா நான் வருவேன்னு தெரிஞ்சு என்ன பண்ணி வச்சிருக்கோம். சொல்லுமா சொல்லுங்க சொல்லுங்க, அம்மாவா இல்லையா இருக்குல்ல? இதத்தான் ஆண்டவர் சொல்றார், நீ கேட்கும் போது உனக்கு தருவாக நீ என்ன செய்ய. ஏன் நம்பணும்னா அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, நீ நம்பு அப்படிங்கிறார். அதை சொல்லிட்டு அடுத்த வசனம், அதான் முக்கியம். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்து என்ன சொல்றாரு? நீ கேளு, ஆனா நீ நின்று ஜெபம் பண்ணும்போது அடுத்த வார்த்தை சொல்றாங்க, நீ யாரையாவது மன்னிக்காம இருக்கா, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். நீங்க அப்படி மன்னியாமல் போனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு. அப்படின்னா என்ன மன்னியாது இருப்பான்னு என்ன அர்த்தம்னா, நீ அவனுக்கு மன்னிக்கல அப்படின்னா உன் ஜெபத்துக்கு ஒரு முறை பதில் தர மாட்டான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீ என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள மன்னியாத சுபாவத்தை வச்சுக்கிட்டு பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீங்க தாங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்ல முதல்ல போய் அவனை மன்னிச்சுட்டு வா. என்ன செய்யணும்? சரி, முதல்ல போய் அவனை என்ன செஞ்சுட்டு வா. இந்த இடத்துலதான் விசுவாசிகள் தடுமாறுகிறார். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், செத்தான முடிஞ்ச நான் பார்க்க மாட்டேன், அவன் எனக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசிட்டான். எப்படி பேச முடியும்? ஆண்டவர் சொல்றார், மன்னிச்சாதான் உனக்கு நான் தரணும். மன்னிக்காதவனுக்குள் மன்னிக்கிற இயேசு எப்படி வருவார் சொல்லுங்க? மன்னிக்காதவனுக்குள் மன்னிக்கிற இயேசு எப்படி வருவார்? வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியுமா? இந்த மன்னியாத சுபாவம் எங்குள்ளது இயேசு இன்னும் தெளிவா சொல்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் இயேசு இன்னும் தெளிவா சொல்றார். யோவான் 14 அதுல 17ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால். ஏன் அப்படி சொல்றாருன்னா, உலக மனுஷன் மன்னிக்க மாட்டான், அவன் இருதயம் கடினப்பட்டு இருக்கும்.
தான் செய்தது சரி என்று சாதிப்பான். அதனால அவனால ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. இனி கவனிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு தப்பு பண்ணோம். நம்ம ஆண்டவர் மன்னிச்சார்ல, சொல்லுங்க, மன்னிச்சாரா மன்னிக்கலையா? எவ்வளவு வார்த்தை விரோதமா பேசணும், இப்ப எவ்வளவு தப்பு பண்றோம், எத்தனை பேரை நம்ம வேற மாதிரி பாக்குறோம், எத்தனை பேருக்கு விரோதமா பேசுகிறோம். வந்து ஆண்டவரே மன்னிங்கன்னா மன்னிக்கிறாரா மன்னிக்கலையா? சொல்லுங்க, மன்னிக்கிறாரா மன்னிக்கலையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரா, நான் உனக்கு மன்னிச்சல, நீ எனக்கு நீ அவனை மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாது? ஒரு போதகர் ஒரு சாட்சி சொன்னார், நல்லா கவனிங்க. டிகே படத்துல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு பாஸ்டர் மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போனார். எங்க தம்பி கவனிங்க, ஒரு பாஸ்டர் மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருக்காரு. 45 நாளைக்கு வர்றதுக்கு 45 நாள் வரணும். அப்போ அவங்க சர்ச்சு பக்கத்துல ஒரு ஏஜி சர்ச் இருக்கு. இவங்க சபைக்கு போய்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலியா அந்த ஏஜி சர்ச் பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, ஆமா இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் இப்பதான் நடக்குது. போய் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்கன்னா போக மாட்டாங்க. ஏற்கனவே அடுத்தவன் பிடிச்சி கூடையில வச்சிருக்கிற மீனை அவன் கூடையோட அப்படியே தூக்கிவிட்டாங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, நான் வெளிநாட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு உங்களுக்கு ஞானசானம் தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவருங்க என்ன பண்ணியாச்சு, இந்த ஃபேமிலியை கையோட தூக்கிட்டு போய் ஞானசானம் கொடுத்து அந்த அம்மாவை கொயர்ல பாட விட்டாச்சு. 45 நாள் கழிச்சு வர்றாரு. வந்து அந்த 6வது அட்டன் பண்ணும்போது இந்த விசுவாசியை காணும் குடும்பம் வந்தாங்க. அவங்க எங்க விசாரிச்சா அந்த அம்மா ஏகே சர்ச்சில் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்குது, கொயர்ல பாடிட்டு இருக்குது. இவருக்கு வந்ததா ஒரு கோபம், எப்படி இந்த வேலையை இவர் செய்யலாம். ஆனா பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்யறாரு, கை கொடுக்குறார், பிரைஸ் சொல்றாரு. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்குது, என் ஆட்டை குறிப்பிட்டானே, நம்ம கஷ்டப்பட்டு ஆதாயம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம். அப்ப அந்த ஏஜி சர்ச்சில் 3 நாள் கூட்டம் நடக்குது, கன்வென்ஷன் கூட்டம் வச்சிருக்கிறாங்க. 3ஆவது நாள் சரியான மழை, 9 மணி வரைக்கும் மழை பெய்தான். எல்லாரும் வருத்தத்துல இருக்காங்க. இந்த பாஸ்டர் மட்டும் சந்தோஷத்துல, இவருக்கு அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு ஆனந்தம். நான் போய் சொல்ல, நம்ம சபையில பிரசங்கம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து பிரசங்கம் பண்ணாரு. அது அப்படியே லைவா Facebookல போட்டிருக்காங்க. நான் வேணா அந்த லிங்க் அனுப்புறேன், நீங்க பாருங்க. அவரே சொன்ன சாட்சி. அவர் சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். ஏன்னா நம்மளை கெடுத்தாங்கல்ல, இருக்கட்டும். இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த பசங்களா இருக்காங்கல்ல எல்லாரும் கூட்டிட்டு போய் எல்லாரும் புரட்டாங்க கொடுத்துருக்காரு. பாஸ்டர் அந்த பசங்க நினைச்சாங்க, என்ன பாஸ்டர் சாதாரணமா எதுவுமே செய்ய மாட்டாரு, நமக்கு இப்படி புரட்டாம வாங்கி தர்றாரு அப்படின்னு நீங்க யோசிச்சாங்க. என்னன்னா ஒரு சந்தோஷத்தின் மிகுதியில் இந்த சம்பவங்கள் நடைபெற்றது. ஒரு சில வாரங்கள் மாதங்கள் உருண்டோடி இவரு சபையில கூட்டம். அங்கேயாவது 3ஆவது நாள்ல மழை, இங்க முதல் நாள்லயே மழை, முதல் நாள்லயே மழை, இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போய் ஜெபம் பண்றது, ஆண்டவரே எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆயத்தம் பண்ண, இப்படி பண்ணிட்டீங்களே ஆண்டு சொன்னாரா. நீ சந்தோஷப்பட ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுல, அவன் சந்தோஷப்பட ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டாம். இப்படித்தானடா இருந்திருக்கும் அவனுக்கும், அவன் எப்படி கதறி இருப்பான், இப்படிதானே இருந்திருக்கும். அப்ப இவரு சொன்னாராம், நிஜமா நான் மனம் திரும்புறான்னு, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. அதாவது நீங்க ஒருத்தருக்கு மன்னிக்காம இருக்கும் பொழுது உங்களுக்கு வலிக்காது, அந்த மனுஷனுக்கும் வலிக்காது. யாருக்கு வலிக்கும்னா கர்த்தருக்கு வலிக்கும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க ஒருத்தரை மன்னிக்காம சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து நீங்க ஆராதனைக்கு கையை உயர்த்தும் பொழுது கர்த்தருக்கு வலிக்கும். ஏன் தெரியுமா, நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே கர்த்தர் உங்க கூடவே என்ன செய்றாரு, வருகிறார். நம்ம பேர் என்னன்னா கிறிஸ்தவன். கிறிஸ்துவும் அவனும் ஒன்னா இருக்கிறோம். ஆனா கிறிஸ்தவன் அம்மா கிட்ட பேச மாட்டான், அப்பாட்ட பேச மாட்டான். சில வீடுகளில் கணவனோடு பேசுவது, கணவனை வாடா போடா வாடா போடா போடா அப்படின்னா பேசுறது. இங்க வந்துட்டு கர்த்தர் அப்படின்றது அவர் சொல்றாரு, ஏ வாயை மூடு. ஆனா அந்த நாள் சவுண்ட் பயங்கரமா வயசானது, பயங்கர சவுண்டா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஏன் பரிசுத்த ஆவி நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், ஏன் நிறைவை பெற்றுக்கொள்ளல அப்படின்னா நம்ம மன்னிக்கிறோம். நம்ம என்ன செய்யல, நீ சொல்லுங்க, மன்னிக்கிறனா அந்த ஜபத்துக்கு பரவாயில்ல என்ன செய்யாது. உங்களை யோசிச்சு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. தேவன் நீ ஜபத்துக்கு ஆண்டவரே நீ ஆவியில நிரப்புங்கன்னு கேட்டீங்க, அவர் நிரப்புவான்னு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யல, நம்பல. நம்மளா மனசுல நினைச்சுக்கிட்டே ஜெபம் பண்றோம். நம்ம ஜெபத்துக்கு வரும்போதே பதில் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிட்டு வர்றவங்க, அதனால நமக்கு அந்த பதில் பிடிக்க மாட்டேங்குது. ஒரு ஊழியக்காரர் ஒரு புக்கில் எழுதுகிறார், நான் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினேன், அவர் எனக்கு பதிலும் தந்தார், ஆனால் அந்த பதில் நான் எதிர்பார்த்தது போல் இராததினால்
அதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீ பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க வந்தீங்க, அவரும் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்றாரு, ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல. ஏன்னா நீங்க எதிர்பார்த்தது போல அந்த பதில் என்ன செய்ய மாட்டேங்குது. நம்ம ஜெபமான போகும்போது அந்த மைண்ட் செட்டோட போறோம். அப்படிலாம் போகாதீங்க. உங்களை கம்ப்ளீட்டா வெறுமையாக்குங்க. பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவனே பாவியாக என் கிருபையாகவும் சொல்றவனதான் நீதிமானாய் ஆண்டவர் என்ன செஞ்சாரு. எந்த மனுஷனையும் கம்பேர் பண்ணல பாருங்க. ஆனா இன்னொரு மனுஷன் சபைக்குள்ள போன பரிசுத்தவான், அவன் பேர் பாத்தீங்கன்னா பரிசேயன். அவன் யாரு? பரிசேயன். அவன் போய் சொல்ல, அவன் தன்னையும் மனுஷனையும் என்ன பண்றான், கம்பேர் பண்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசேயனுடைய ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம். எவ்வளவு வித்தியாசம்? ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம். பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷனை என்கரேஜ் பண்ணக்கூடியவர். எந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? அவனை உற்சாகப்படுத்துகிறவங்க எந்த மனுஷனையும் உற்சாகப்படுத்தக்கூடியவர். ஏன்னா அவருக்கு தெரியும் மனுஷனா இப்படிதான் இருப்பான், நம்மை மன்னன்ற ஒரு நினைவு கூறுகிறவர். உடனே அவனை என்கரேஜ் பண்ணக்கூடியவர். ஆனா பரிசேய ஆவி அப்படிப்பட்டதல்ல. பரிசேய ஆவி எப்பவுமே குற்றம் பண்ணி எப்பவுமே என்ன செய்யும் சொல்லுங்க, என்ன சொல்லும்? இயேசு போன நேரம்லாம் அவரை குற்றப்படுத்துறது யாருன்னு நினைக்கிறீங்க? பரிசேயர். எப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். சட்டை போட்டா இப்படிதான் போடணும், கையெல்லாம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். நாம் இருக்கிற வண்ணமாய் நம்ம ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வம். இல்லையா? கொஞ்சம் வளர்ந்த உடனே நமக்கு அதெல்லாம் மறந்து போயிருக்கு. உடனே என்ன வந்துருது? நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் உங்களுக்குள்ள வந்துருது. சரி, பரிசுத்த ஆவியை ஒரு மனுஷன் பெற்று கொண்டுட்டானா, நம்ம அந்நிய பாஷை பேசுறோம் ஒரு வாரம் வச்சுவோம். ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டுட்டானா எப்படி கண்டுபிடிக்கும்? ஆண்டவர் சொன்னார், கனிகளினால் அவனை என்ன செய்வீங்க சொல்லுங்க. மரமானது கனிகளினால் அறியப்படும். இதுதானே? நான் ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டானா அவனுக்குள்ள வெளிப்படக்கூடிய ஒரு 3 தன்மை. அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தருகிற அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும், அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னு சொல்லி வேகமா ஒரு சில சம்பவங்களை பார்ப்போம். எடுங்க சங்கீதம் 133 1-3 மொத்தம் 3 வசனம் தான் இருக்குது. எடுக்க வாசித்து பார்ப்போம். இதெல்லாம் மனப்பாடமா சொல்லணும். தம்பிமா, சண்டே கிளாஸ் தம்பிமா மனப்பாடமா சொல்லணும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தார்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஐக்கியம். என்னவா? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும். தேவன் எப்பவுமே ஐக்கியத்தை உடைக்க மாட்டார். ஆண்டவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் எஸ்ரேல் என்ன பண்ணுங்க? நீ காத்திருன்னு சொல்லல, நீங்கள் ஒருமனப்பட்டு காத்திருங்கள் அப்படின்னா. அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்குதா? ஐக்கியம் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்க ஐக்கியத்தை காத்துக் கொள்கிறீங்களா? யாரையுமே கூட சேர்த்துக்கிறீங்களா? சிலர்லாம் யாரையுமே சேர்க்க மாட்டாங்க. நான் உண்டு என் பேர் யாரு கூட என்ன செய்ய மாட்டாங்க, யாரு கூட சேர்ந்து போகவே மாட்டாங்க. பாருங்க, 10 பேரோட சேர்ந்து போனா சில உரசல்கள் வரும். வருமா வராதா? சொல்லுங்க, வருமா வராதா? தனியாளா இருந்தா நீங்க சொல்றது ரைட், கூட்டமா போனா உங்க சொல் சில நேரங்கள் எடுபடாமல் போகும். ஃபர்ஸ்ட் ஐக்கியம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை அது ஆரோனுடைய சல்சிமேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியின் வழியாய் வடிகிறதும் அவருடைய அங்கேயே நினைக்கிறதுமாய் இருக்கிற நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஃபர்ஸ்ட் ஐக்கியம். ஃபர்ஸ்ட் என்னது? ஐக்கியத்துக்கு அவர்கள் முதலிடம் கொடுப்பார்கள். என்ன விலைக்கரையை கொடுத்தாலும் ஐக்கியத்தை காத்துக் கொள்வார்கள். இல்லையா? சபையா நம்ம கூடி வந்திருக்கிறோம்னா கர்த்தருடைய சரீரத்தை இந்த பூமியில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சரீரமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைச்சுக்கோங்க, நம்ம ஒரு சின்ன கூட்டமா இருக்கலாம். ஆனா சின்ன கூட்டமா இருந்தாலும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் நம்ம எப்படி தெரியணும்னா கிறிஸ்துவனுடைய சரீரமா தெரியும். எப்படி தெரியும்? கிறிஸ்துவனுடைய சரீரமா தெரியும். என்னை இந்த சரீரத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார்னா நான் இந்த ஐக்கியத்துல நிலைச்சிருக்கும். ஐக்கியத்துல நினைச்சிடும். நிறைய காரியங்கள் எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், ஆனாலும் நான் விட்டு கொடுத்துதான் என்ன செய்யணும், போகும். ஐக்கியம் வந்துட்டாலே நிறைய காரியங்கள் நீங்க தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. சொல்ல புரியுதா? ஒரு மாதிரியா பாக்குறீங்க? தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். ஐக்கியத்தை காத்துக் கொள்ளணும். பிசாசுடைய நோக்கம் உங்களை பாவம் செய்வதை வைப்பதில் அல்ல, உங்க ஐக்கியத்தை உடைக்க வைக்கிறதா என்ன செய்யுது?
யோவான் எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் சொல்லி. ஆதியில ஏதேன் தோட்டத்துல நடந்த சம்பவம் என்னன்னா, அந்த பழத்தை திங்க வச்சு பிதாவிடத்துல அந்த ஐக்கியத்தை உடைச்சிட்டோம். என்னைக்குமே ஐக்கியத்தை உடைக்கையில பிசாசு ரொம்ப ஆர்வமா இருக்கும். பொதுவா கன்னியாகுமரி சொல்லுவாங்க, கன்னியாகுமரி கிறிஸ்தவனை எவனுமே சேர்த்துக்க முடியாதா, அவன் ஒரு இடத்துக்குள்ள வந்தான்னா அந்த ஐக்கியத்தை ரெண்டா உடைச்சோம். ரெண்டா உடப்பா நம்ம மூணா உடப்போம். எங்க போனாலும் அவன் தனியா கொட்டடிக்கணும்னு நினைப்பான், அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது. இல்லையா? ஐக்கியமா இருக்கிறீங்களா? மற்றவங்களோட ஐக்கியமா இருக்க விரும்புறீங்களா? சில தியாகங்களை நீங்க பண்ண வேண்டிய இருக்கும். உங்க கருத்துக்கு அந்த முக்கியத்துவம் இல்லாம இருக்கும். நீங்க அப்படிதான் இருக்கணும். நோவாவின் பேரை நினைச்சு பாருங்க. பேரைக்குள்ள யானை கிடக்குது, நரி கிடக்குது. நரினா ராத்திரி ஆனா ஊழ விடும். நரி என்ன செய்யும்? ராத்திரி ஊழ விடும். நரி ஊழ விட்டுச்சுன்னா யானை பிழுடும். யானை என்ன செய்யும்? ஆமா, சிங்கம், கரடி, வேதம் சொல்றது கரடி உருவும். இதெல்லாம் அந்த பேரைக்குள்ள சவுண்ட் கேட்குது. நிம்மதியா நோவா தூங்க முடியுமா? சொல்லுங்க, தூங்க முடியுமா? ஊழியக்காரனுக்கு நிம்மதியான தூக்கமே கிடையாது. ஏன்னா ஒண்ணு கத்தும், ஒண்ணுக்கு காய்ச்சலுக்கும், ஒண்ணுக்கு அதுங்கும், ஒண்ணு இதுங்கும், ஒண்ணு அப்படிங்கும், நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஒன்னா இருந்தீங்கன்னா இதெல்லாம் சமாளிச்சுதான் போகணும். இல்லையா? சொல்ல புரியுதா? நிறைய காரியங்கள் பிடிக்கிற எனக்கு, எனவே நான் சபைக்கு வரமாட்டேன், ஐக்கியத்துக்கு நான் என்ன செய்ய வரமாட்டேன். நிறைய காரியங்கள் எனக்கு பிடிக்கும். ஐக்கியம்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்துதான் நம்ம போகணும். எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, ஐக்கியத்தை நீங்கள் காத்துக்கணும். இல்லையா? யார்கிட்டயாவது உங்களால கசப்பு வந்திருக்கும்னா போய் மன்னிப்புங்க, உங்களை தாழ்த்துங்க. தேவன் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கும். இல்லையா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஐக்கியம் முக்கியம். ஐக்கியப்பட விரும்பாத நபர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படும். ரெண்டாவது, அங்கதான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எங்க வச்சிருக்கிறாரு? அபிஷேகம் பெற்றவனுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு. நான் ரெண்டு விதங்கள்ல சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, நாம பெற்றுக்கொள்கிறது மட்டும் இல்ல, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னா, நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அடுத்தது, நீ ஆசீர்வாதமாய் சொல்ல, நான் அவனை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய். நீங்க இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கீங்களா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கனா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி சொல்லுவோம். இப்ப எனக்கு ஒரு 100 ரூபாய் பணம் தேவை. உங்களுக்கு புரியுது? நல்லா கவனிங்க, ரொம்ப சார்பா கவனிங்க. எனக்கு ஒரு 100 ரூபாய் பணம் தேவை. நான் என்ன நினைக்கிறேன்? நான் எந்திரிச்சு காலையில ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எனக்கு ஒரு 100 ரூபாய் தேவை. ஜெபம் இங்க போய்கிட்டு இருக்கும் போதே மூளை இன்னொரு பக்கமா சொல்லுது, பொன்னக்கா வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகுமா? பொன்னக்கா வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனா 100 ரூபாய் காணிக்கை தருமா? என்னவா சொல்லுங்க. இந்த நினைப்பு எனக்கு ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் என்னது? என்ன சொல்றதுனால உங்களுக்கு புரியலையோ? சில நேரங்களில் சந்தா கட்டட்டு பணம் இருக்காது, ஒரு 500 ரூபாய் தேவை. ஆண்டவரே பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லும் போதே மூளை சொல்லும், மாஸ்டருக்கு போன் அடிச்சு ஒரு 500 ரூபாய் கேட்போமா? இந்த மாதிரி யோசனை தோணுதா தோணலையா? ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க, ஆமாவா இல்லை ஏதாவது சொல்லுங்க, வருதா? இப்ப நான் பொன்னக்கா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டேன்னா என்னால அவங்க வீட்டுல பணமே இருக்காது. நான் போவேன், அன்னைக்கு அங்க என்ன இருக்காது. இது உண்மை, நிஜம். நீ போவீங்க, அங்க என்ன இருக்காது. அவன் பணம் இல்லாமல் போனதுக்கு யாரு காரணம் அப்படின்னா இந்த மனுஷன் காரணம். ஏன்னா கர்த்தர்ட்ட கேட்டிருக்க, அவரு உனக்கு தரணும்னு வச்சிருப்பாரு. ஆனா அந்த இடத்துல நீ இன்னொரு ஆளை கொண்டு நாங்க வச்ச பத்தியா, அதனால அவர் அங்க என்ன பண்ணிடுவாரு, பிரேக் பண்ணிடுவாரு. இது ஊழியத்துல மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில உண்டு. நீங்க ஜோம் பண்ணிருப்பீங்க, யார்கிட்ட கேட்போன்னு போன் பண்ணி கேட்டீங்கன்னா அன்னைக்கு தான் சொல்லுவாங்க, ஏக்கா கொஞ்சம் முன்னாடி கேட்க கூடாதாக்கா, 2 மணி வரைக்கும் கையில வச்சிருங்க, இப்பதான் ஒரு அளவு கொடுத்து சொல்றாங்களா சொல்லலையா? என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கேட்கணும்னு நினைச்சதுனால நீங்க அவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறல, மாற அவங்களுக்கு என்னவா மாறிட்டீங்க, அவங்க பணம் காலியாகிறதுக்கு நீங்க ஒரு காரணமா மாறிட்டீங்க. நான் சொல்ல புரியுதா? இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம மற்றவங்களுக்கு என்னைக்குமே ஆசீர்வாதமா இருக்கும். நம்மளால மற்றவங்க கஷ்டப்படவே கூடாது. உங்களால ஒரு மனுஷன் கண்ணீர் வடிக்கவே கூடாது. சொல்ல புரியுதா? சிலர்லாம் ஆள் இப்படி இருப்பாங்க, சபைக்கு அவ்வளவு பெரிய பாரமா இருக்கும். சில இங்க அந்த மாதிரி யாருமே கிடையாது, ஆனா ஒருவேளை கேட்கிற ஆளுங்க யாருக்குமா இருக்கும். நான் சொல்ல புரியுதா? நீங்க ஒரு நாளும் மற்றவர்களுக்கு இடங்களா இருக்கக்கூடாது. நான் சபைக்கு ஆசீர்வாதமா தான் இருப்பேன். கர்த்தரை ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு. மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, அங்கே ஜீவன். அங்க என்ன இருக்குது? ஜீவன் நமக்கு சரியா புரியாது. ஏன்னா நிறைய பேருக்கு பேர் ஜீவன் குமார், ஜீவன், ஜீவ கிருபம்,
ஜீவன்லாம் வைப்பாங்க. ஆனா ஜீவனே அங்க இருக்காது. அத எபிரேயத்துல என்ன பேர் சொல்றாங்கன்னா காய் அப்படிங்கிறாங்க. காய்னா இந்த காயில அந்த உச்சரிப்பு வேறையா வரும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா தேவனை போன்ற வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? தேவனை அவர் எப்படி வாழ்கிறார்ன்றதை எங்க கண்டுபிடிக்க முடியும்னா இயேசு பூமியில் வாழ்ந்து காண்பித்தார். எப்படி வாழ்ந்தார், இயேசு எப்படி ஆசீர்வாதமா இருந்தார் கவனிச்சு பாருங்க. யார்கிட்டயா போய் காணிக்கை கேட்டுப்பாரு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. யார்கிட்டயா எனக்கு பசிக்கு குளிர் கேட்டுப்பாரு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு தேவைக்கும் தேவனை சார்ந்தவர். எங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே தேவன் கனப்படுத்தப்படுகிறார். அவரை நம்பி அவர் வாழ்ந்தார். இயேசு மற்றவர்களை நேசித்தார். இயேசு மற்றவர்கள் என்ன பண்ணாங்க? ஆனா பரிசேயர்கள் மற்றவர்களை நேசிக்கவே இல்லை. ஒரு கூட்டமா தனித்து வாழ்ந்தார்கள். சமுதாயத்தால் நிறைய பேரை ஒதுக்கி வச்சாங்க. இயேசு அவங்க மேல போய் கையை வச்சார். ஒரு குஷ்டரோகி அவங்க மேல கையை வச்சார். கண் பார்வையற்றவன் அவங்க மேல கையை வச்சார். பன்றிகள் மேய்க்கிற ஊர், சமாரிய பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர், பன்றிகளை மேய்க்கிற ஊர். பொதுவா பன்றிகள் எபிரேயருக்கு ரொம்ப அருவருப்பானது. ஆனா இயேசு அவனை தேடி போனான். அவனுக்கு வஸ்திரம் கொடுத்தார். அவனை குணமாக்கினான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜீவன் தேவனை போன்ற வாழ்க்கை நீங்க வாழ்றீங்கன்னா தேவன் யாரையுமே ஒதுக்குவதில்லை. நீங்களும் யாரையுமே என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, யாரையுமே என்ன செய்யக்கூடாது? ஒதுக்கக்கூடாது. சிலலாம் வெளியே எங்கேயாவது வருவாங்க, ஏத்தா ஒருத்தன் வந்துட்டாங்கன்னா முடிச்சுட்டோமே உடனே திரும்பிக்கும் போயிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொடுக்க தண்ணி வாங்கி குடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் ஏன்னா அங்க அந்த மூஞ்சில முடிச்சுட்டு போனா என்ன செய்யலாம்? சொல்லுங்க. சில வீடுகளில் அந்த கழுத போட்டா, நெறி போட்டா, மிருகத்தை நம்புறவங்க கூட மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? நம்ப மாட்டான். சரி, இந்த மூன்றும் உங்ககிட்ட இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். பரிசுத்தாவை பெற்றவர்கள் ஐக்கியத்தை நீங்க உடைக்கிறீங்களா? பாருங்க, வேதத்துல தாவீதுக்கு அடுத்து ராஜாவாய் வர வேண்டிய சில மனிதர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தன் அப்சலோம். அதுல ஒருத்தர் அப்சலோம். இந்த அப்சலோம் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த அப்சலோம் என்ன செய்வான்னா அரண்மனைக்கு பக்கத்துல போய் நின்றுவாங்க. யாராவது ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்கல்ல, உடனே ஓடி போய் இவன் கட்டி பிடிச்சிருவாங்க. ராஜாவின் மகன் தன்னை கட்டி பிடிச்சா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. என்னப்பா உன் பிரச்சனை என்னப்பா அப்படின்னு அவன் சொல்லுவான், எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு. ஐயோ ராஜா கிட்ட போறியா? அவருக்கு இதெல்லாம் பார்க்க எங்க நேரம் இருக்கு. சரி, நான் ராஜாவா இருந்தானா உனக்கு இதெல்லாம் அழகா செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்படி சொல்லி சொல்லியே தனக்கு ஒரு கூட்டத்தை தெரியுமா? சொல்லி என்ன பண்ணிட்டான்? தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து திடீர்னு அரண்மனைக்குள்ள போய் தாவீதை விரட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்ப அரண்மனைக்கு சொந்தக்காரர் அரண்மனை விட்டுட்டு செருப்பு கூட போடாம நினைக்கிறாரு. இவர் இந்த மாதிரி ஆவிகள் எல்லாம் ஐக்கியத்தை உடைக்கிறார். உங்களுக்கு புரியுதா? தேவன் நம்மை ஒன்றாய் இணைக்கிறார். தேவனை விட்டு, சபையை விட்டு, தகப்பனை விட்டு எதெல்லாம் உங்களை பிரிக்குதோ அது எல்லாமே அபிஷேகத்தை பெறாத கூட்டணி. கேட்டா ரொம்ப கவனமா இருங்க. சில நேரங்கள்ல நல்லா கவனிச்சுங்க. சில காரியங்களை நம்ம விட்டு கொடுக்கணும். ஒரு அம்மா என்ன சொல்லிச்சு, மாஸ்டர் என்னைய உங்க சர்ச்சில் பாட்டு படிக்க வைங்க. நேற்று வந்தவங்களை பாட்டு படிக்க வைக்க, எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க, நான் போய் அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்குறேன். நேற்று வந்தவர்கள் சொல்ல வைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஏமாங்க பாங்க, தேவன் பரத்திலிருந்து ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டாருடைய, இயேசுவே சொல்லுகிறார், பரத்திலிருந்து ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டாருடைய எந்த மனுஷன் இந்த பூமியில் அதிகாரத்தை செய்ய முடியாது. அப்படிதான் உண்மையா இல்லையா? பரத்திலிருந்து கொடுக்கும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உண்டாகி பரத்திலிருந்து இறங்கி வருது வசனம் சொல்லுது. கர்த்தர் யாரை எங்க எப்படி பயன்படுத்தணும் அவர் தீர்மானிக்கிறாரோ இதெல்லாம் நம்ம உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு போச்சு. சர்ச்சை விட்டு ஓடிச்சு. என்ன காரணம்? இன்னொரு அம்மா வந்துச்சு. இந்த பாருங்க, திருவிருந்து கொடுக்கும் போது தனித்தனி கப்பல தான் நீங்க கொடுக்கணும். அவன் குடிச்சா அந்த எச்சி டம்ளர் ஏன் வாயில வைக்கிறீங்க? அப்ப நான் அவன் போற பரவத்துக்கு நீ எப்படி போற? அவளை கலந்த ரத்தம் உன்னை கல்விக்கு எப்படி நம்புற? அவளை நிரப்பின ஆவியாளர் உன்னை நிரப்புக்காக எப்படி நம்புற? அந்த அம்மா அன்னைக்கு போனதான் இன்னைக்கு வரைக்கும் சமைக்கவே வரும். என்ன காரணம்? இவர்கள் எல்லாம் ஐக்கியத்தை விரும்பாதவர்கள். ஐக்கியம்னா புரியுது அவங்களுக்கு? ஐக்கியம்னா நம்ம எந்த சூழ்நிலையிலும் கூட வந்து நிக்கிறது. கஷ்டமோ நஷ்டமோ என்ன செலவானாலும் சரி நம்ம அதை செலவழிப்பதற்கு ரெடியா இருக்கணும்.
பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல, உங்களோடு கூட பிழைக்கவும் உங்களோடு கூட சாகவும் தக்கதாக என் இருதயத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. சரி, வேகமா இன்னொரு இந்த அபிஷேகம் பெற்றவங்களுடைய இன்னொரு சம்பவம் சங்கீதம் 141 வேகமா எடுங்க. சங்கீதம் 145 141:5. நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும், என் தலையை அல்ல தட்டுவதில்லை, அவர்களின் இக்கட்டை நான் அதிகமா. இதுதான் முக்கியமான வார்த்தை. ஒரு தவறை ஒரு குற்றத்தை ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வேணும். அபிஷேகம் பெற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தலைகளை தான் ஓகே நான் சரி பண்ணிக்கிறேன் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொள்கிற மனுஷனுடைய இன்னொரு செயல்பாடு என்னவா இருக்கும்னா, குறை சொன்ன மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே அவங்கள பார்த்து என்ன செய்யணும், அவங்களுக்காக ஜோம் பண்ணணும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவனுக்கு வேணும், அன்னைக்கு என்னை பார்த்து இப்படி பேசினான்ல ஆண்டவர் கேட்காம இருப்பாரு பாத்தீங்களா, அவனுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. இப்படி நினைக்கிறவன் அபிஷேகம் பெறாதவன். சொல்ல புரியுதா? குறைகள் குற்றங்களை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கிற மனசு வேணும். அப்படி ஏற்றுக்கொண்ட மனுஷன் குறை சொன்ன மனுஷனுக்கு ஒரு ஆபத்து வரப்படுது, அவனுக்குதான் இந்த மனுஷன் ஜெபிக்கணும். குறை சொல்லக்கூடாது, அவனை குற்றப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு வித்தியாசமா தான் இருக்கு. எப்படா விழுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டங்கள் இருக்கு. அடுத்ததா மூன்றாவது சங்கீதம் 23:5. ஏன் பழைய ஏற்பாட்டிலே நான் உங்களுக்கு சொல்றேன்னா, பழைய ஏற்பாடுல நிழலாய் சொல்லப்பட்டிருக்கு அபிஷேகம் பெற்றவர்கள் இப்படி இருப்பார்கள் இப்படி இருப்பார்கள் இப்படி இருப்பார்கள் சொல்லி. புதிய ஏற்பாட்டில் அது நிஜமாய் மாறுகிறது. சங்கீதம் 23:5 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு மத்தியில தான் கர்த்தர் உங்களை வச்சிருப்பாங்க. உங்களை பகைக்கிறவர்கள் உங்களை சுற்றிலும் இருப்பாங்க. உங்களை விரும்புறவங்க மட்டும் இல்ல, உங்க பேரே ஆகாதுன்றவங்க உங்களை சுற்றிலும் இருப்பாங்க. அவர்களுக்கு நடுவுல வச்சுதான் உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவாங்க. ஹல்லேலூயா. நம்புறீங்க? நம்ம நினைக்கிறோம் நமக்கு சாதகமான ஆளுங்க தான் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி மட்டும் இல்லை. ஹல்லேலூயா. யுஎஸ்ஏக்கு ஒரு மெசேஜ் இந்த புது வருஷம் கொடுத்தோம். ஒருவேளை யூடியூப் வச்சிருக்கிறவங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னா போய் பாருங்க. சர்வ வல்ல தம்பி முகிய சபை இப்ப தள்ளி வந்து தள்ளி சந்தர்ப்பம் கிடைக்கும்னா போய் பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர் 7 முறை இந்த வார்த்தை உச்சரிச்சு. முழு பைபிளையும் இந்த 7 முறை தான் வரும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அந்த வார்த்தையை சொன்னார். எப்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறார், அதனுடைய அர்த்தம் என்னன்றதை யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, 4வது முறை அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது அரசாங்கம் எதிராக நிற்கும். யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக இருந்து ஒரு மகனை ஜெயில வச்சிருக்கிறார், இன்னொரு மகனை கொண்டு வர சொல்கிறார். அப்போ யாக்கோபு சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய சமூகத்தில் என் பிள்ளைக்கு எனக்கு கிடைக்க பண்ணுவாராக. அரசாங்கமே எதிராக இருந்தா கூட கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எதிரிகளா இருந்தாலும் உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னா சில எதிரிகள் உங்களை சுற்றி தான் இருப்பாங்க. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவரால் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகுது. அப்படிதான் சொல்றது. நம்ம என்ன நினைக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா நமக்கு எதிரியே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்கன்னா பல எதிரிகள் உங்களை சுற்றி இருப்பாங்க. அவர்களுக்கு மத்தியில் தான் உங்க தலை நிறுத்தப்பட்டிருக்கும். அவர்களுக்கு மத்தியில தான் கர்த்தர் உங்களை வாழ வைப்பான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசு பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாய் பிறந்தார். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? சொல்லுங்க, ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஆனா இயேசுவை வளர்த்த பெற்றோர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார்களா? இயேசுவை வளர்த்த மரியாளும் யோசேப்பும் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார்களா? பெற்றுக்கொள்ளல. இந்த மரியாள் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு காத்திருந்த 120 நபர்களில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் ஒருவர். சரிதானா? சரிதானா? பரிசுத்த ஆவியை பெற்ற இயேசு பரிசுத்த ஆவியை பெறாத பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தார். இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? யோவான் 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் அவர்களுடனே கூட போய் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். எப்படி இருந்தாரு? நமக்கு 1000 வந்துட்டு நான் யார் தெரியுமா அப்படியா இப்படியா நம்ம என்ன நினைச்சுட்டோம்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த உடனே எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம். ஜெயிப்பீங்க.
ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்லல. ஆனா அந்த ஜெயம் நீங்கள் எதிர்பார்க்கறது போல இருக்காது. சில நேரங்களில் அவருடைய அதிகாரத்துக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டியிருக்கும். அவரை பொறுத்தவரை இது ஜெயமா இருக்கும், ஆனா அவரை பொறுத்தவரை இது தோல்வியாக மாறி. ஹல்லேலூயா. வசனம் இருக்கா? வசனம் இருக்கா? சரி, இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, வேகமா ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம். என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் இருக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்துச்சுன்னா ஐக்கியம் வரும். அந்த சந்தோஷம் வந்துச்சுன்னா நம்ம ஆசீர்வாதமா இருக்கும். அந்த சந்தோஷம் வந்துன்னா கிறிஸ்துவை போன்ற ஒரு வாழ்க்கை நம்ம இந்த பூமியில் வாழ்வோம். நம்ம எதிர்க்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? அதை பார்த்து திருத்திக் கொள்வோம். அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கடைசியா சத்துருக்களுக்கு மத்தியில நம்முடைய ஜீவன் இருக்கும், அதாவது நம்முடைய வெற்றி இருக்கும். சத்துருக்களுக்கு நடுவில் தான் கர்த்தர் நம்ம உயர்த்துவோம். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறார் இல்ல என்றத ஒரு மனுஷன் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். ஆனா அதே நேரத்துல பிசாசு பேசுறானா, மனுஷன் பேசுறானா, ஆவியானவர் பேசுறாரா, எப்படி கண்டுபிடிக்கும்? இது ஒரு கேள்வியா மாறும். நல்ல புரிஞ்சவங்க, மனுஷ ஆவி சூழ்நிலைகளை பார்க்கும். மனுஷ ஆவி எதை பார்க்கும்? நல்ல எதை பார்க்கும்? இப்ப இயேசுவை பார்த்து பேதுரு சொன்னார், இதுவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது. ஏன் சொன்னாரு? நீ தேவனுடைய குமாரன் சொன்னா இயேசு பேதுருவை வாழ்த்தினார். அடுத்த வார்த்தையில் சொல்கிறார், இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது. ஏன்னா சூழ்நிலைகளை பார்த்து இயேசு தேவனுடைய குமாரன், ராஜா, இவருக்கு சிலுவைக்கு போனான். சூழ்நிலைகளை பார்த்து பேசுறது. சரிங்க பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு முறை நாங்க ஒரு ஊழியர்களா கூடி இருக்கு ஜோம் பண்ணோம். அப்ப நம்ம ஐக்கியத்துல இருக்கு, நம்ம சபையில இருந்து ஊழியர் கூட்டம் 4வது வாரம் சொல்ல போனா 29ல 30ஆம் தேதி தான் நம்ம வைப்போம். ஏன்னா எல்லா பணமும் எல்லாருக்கும் பணத்தை கலெக்ட் பண்ணி பேங்க்ல சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து கொண்டு போய் கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஆவி அந்த உற்சாகத்துல டக்குனு எந்திரிச்சு சொன்னார். ஒரு ஊழியக்காரர், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஊழியக்காரர் எந்திரிச்சு, பாஸ்டர் ஆவியானவர் சொல்லிட்டார் பாஸ்டர், 3வது வாரம் நம்ம ஊழியர் கூட்டம் நடக்கும் பாஸ்டர், 3வது வாரம் திங்கட்கிழமை உங்க கையில பணம் இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு. சரி, ஓகே சொல்லிட்டார்ல, சொல்லுங்க சொல்லிட்டார்ல, சொல்லிட்டாரு. கரெக்டா தரணுமா தரக்கூடாதா? இன்னைக்கு வரைக்கும் 3வது வாரம் நடந்ததே கிடையாது. அவரும் வர்றாரு, 4வது வாரம் கடைசி நாள் தான் கூட்டமே நடக்குது. எப்படி சொன்னாரு இவரு? சொல்லுங்க, எப்படி சொன்னாரு? கரூர் பக்கத்துல ஒரு சபை, அந்த சபையில 2 பேர் புதுசா ஜோமான வந்தாங்க. அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி இருக்குன்னா ஒரு 20-21 வயசு மதிக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஜோமனை வந்தாங்க. பாஸ்டர் ஜோமனுக்கு கையை தலையில வச்சு ஜோமனிட்டே இருக்க, ஜோமனை குடிச்சு சொன்னாரு, ஏமா உனக்கு இந்த 2 மாசத்துல கல்யாணம் முடிச்சிருமா? அது கூட வந்தவங்க சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் மெதுவா பாஸ்டர் அந்த பொண்ணு வயசுலயே வரல, ஜோமனை வந்தது அதுக்கு தான் ஜோமனை வந்தாங்க, நீங்க அவசரப்பட்டு அவங்க கல்யாணத்துக்கு ஜோம் பண்ணிட்டீங்க. இவங்க எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் பொய் சொல்லல, நிஜமா நடந்துச்சு, நிஜமா நடக்கிற விஷயம். எப்படி நடந்துச்சு? சில நேரங்களில் மனிதன் தனக்கு தோன்றுனதை என்ன பண்ணிருக்கான்? ஆமாங்க, கண்ணை மூடுனா தரிசனம், வாயை போனா தீர்க்க தரிசனம், அடிச்சு தகர்த்துட்டு போயிட்டே இருக்கிறது. சொல்ல புரியுதா? அடிச்சு தகர்த்து அது பாட்டு போயிட்டே இருக்கிறது. கேட்டா யார் மேல கொலை போடுறது? அவர் சொன்ன, அவர் வந்து நம்ம சொல்ல மாட்டார்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நினைப்புல. பிசாசு பேசினால் உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்துல பாதி வசனத்தை காமிப்பான், பாதி உலகத்தை காமிப்பான். அப்படி பேசலாம். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம். ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த பலிபீடத்துல ஒரு பெத்தேல ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க. அந்த பலிபீடத்துல பரிசுத்தம் இல்லாத மனிதர்கள் பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசி வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார், பாரு இந்த பலிபீடம் இடிக்கும், வெட்டிக்கும், வெட்டிச்சு சாம்பலும் மேல கொட்டும், இதுதான் அடையாளம், தேவன் சொல்லி அனுப்பினார் அப்படின்னு. உடனே இந்த ராஜா இருக்காரு, ராஜா இப்படி கைக்கு அப்படி நீட்டினார். அவனை பிடிங்க அப்படின்னு கை அப்படியே நின்றுச்சு, கைக்கு மடங்க மாட்டாங்க, அப்படியே நின்றுச்சு. உடனே இந்த தீர்க்கதரிசியை ஜோமனை சொல்கிறார், தீர்க்கதரிசி ஜோம் பண்ணுகிறார், கை மலை வரை என்ன செஞ்சிச்சு? மாறிச்சு. உடனே ராஜா சொல்கிறார், உண்மையிலே தீர்க்கதரிசி, என் வீட்டுக்கு வா, சாப்பிடு, உட்காரு, உனக்கு நான் வெகுமதி தர்றேன். அப்போ அந்த தீர்க்கதரிசி, இந்த பையன் சொல்றாங்க, அந்த இளம் தீர்க்கதரிசி சொல்றான், இல்லையா வீடு நிறைய, வீட்டுல பாதி தண்ணி கொடுத்தாரு, எனக்கு வேண்டாம், கர்த்தர் சொல்லியிருக்காரு போன வழியில வரக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அந்த ஊர்ல அப்பவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அங்க இருந்து கிளம்பி வந்துட்டான்.
கொஞ்ச தூரம் வந்த உடனே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். அவர் சொல்றார், அவர் வந்து சொல்றாரு, இங்க பாரு, இப்பதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உன்னை கூப்பிட்டு உனக்கு சாப்பாடு தர சொன்னாரு, உனக்கு தண்ணி தர சொன்னாரு, நீ என் கூட வா அப்படின்ற. ரைட்டா? அதுக்கு முன்னாடி அதை படிச்சீங்கன்னா தெரியாம கலைப்படைந்தவனா உட்கார்ந்துருந்தான். ரொம்ப அவனுக்கு பசிக்குது, அவனுக்கு இப்ப தண்ணி தேவைப்படுது. டயர்டா உட்கார்ந்தவன இந்த தீர்க்கதரிசி போய் சொல்லிட்டார். அவன் பார்க்கிற வயசான நபர், அனுபவம் உள்ளவர், சீனியர். ஏன் போய் சொன்னா நினைக்கிறீங்க? ஏன் போய் சொல்லிருப்பான்? நம்மளால முடியாத ஒன்றை வேலை செஞ்சுட்டான் என்ற ஒரு கருணையின் அடிப்படையில போறான். ஆனா விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொன்னதை அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். போனா அவன் வீட்டிலே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சான். சாப்பாடு எடுத்து வாயில வைக்க போற நேரத்துல எந்த தீர்க்கதரிசி கூட்டி கொண்டு வந்தானோ அவனே சொல்றான், பாரு, கர்த்தருடைய வார்த்தை மறந்துட்டு நீ இதை செஞ்சதுனால நீ உன் ஊர் போய் சேர மாட்டாது. இதான் இருக்கும். போற வழியில சிங்கம் அவனை கொண்டு, இந்த பக்கம் சிங்கம் நிக்குது, இந்த பக்கம் கழுகு நிக்குது, நடுவுல அவன் செத்துக்கிறான். சிங்கம் பசிச்சாதான் சாப்பிடும். சிங்கம் என்ன செய்யும் சொல்லுங்க? சிங்கம் பசிச்சாதான் சாப்பிடும். சிங்கம் இந்த பக்கம் நிக்குது, சிங்கத்துக்கான பிரியாணி கழுத அது இந்த பக்கம் நிக்குது. கழுத சிங்கத்தை பார்த்தா தலைவரிக்க ஓடும், அதை மட்டும் நிக்குது. ஆனா இந்த மனுஷன் எப்படி கிடக்கிறான்? இவைகள் எல்லாம் ஏன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? கர்த்தர் நமக்கு என்ன சொல்வாரோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். சொல்ல முடியுதா? சில நேரங்களில் பிசாசு தேவன் பேசுறது போலவே என்ன செஞ்சிடும்? பாதி தான் உண்மை, பாதி இயேசுகிட்ட வந்து சொல்றான், நீ தேவனுடைய குமாரனா மேலிருந்து தாழ புரியும், பாதங்களில் ஏந்தி கொண்டு போவார் என்று எழுதியிருக்கிறதே. சொன்னது வசனமா இல்லையா? சொல்லுங்க, வசனமா இல்லையா? ஆனா நமக்கு படிக்கும்போது வசனம் மட்டும்தான் தெரியும், இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அதுல இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரில இருந்து தான் நிறைய கற்பிணி பெண்கள் தள்ளி போனாங்க. அப்ப அவன் சொல்லும் பொழுது அவருக்கு தெரியும், இப்படி வசனம்னு சொல்றீங்களே, நிறைய பேர் விழுந்தாங்க, செத்து போனாங்க. நீர் தேவனுடைய குமாரனா விழுந்து பார்ப்போம், நீ சாகாம இருந்தா தேவன் இப்படி பண்றான். ஆண்டவர் சொன்னாங்க, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராது. நான் சொல்றது உங்களுக்கு விளக்குதா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? பேசுகிறது மனுஷ ஆவியா, பிசாச ஆவியா, பரிசுத்த ஆவியானவர்? எப்படி கண்டுபிடிக்கும்? பரிசுத்த ஆவியானவர் பேசினார்னா எப்பவுமே வசனத்துக்கு ஆதாரம் இருக்கும். அவர் சொல்றதுக்கு இதுல என்ன இருக்கும்? சொல்லுங்க, ஆதாரம் இருக்கும். அவர் என்ன பேசினாலும் சரி, இதுல இருந்து ஆதாரத்தோடு தான் அவர் பேசுவார். எனவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்குடைய சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் உங்களை வழிநடத்தும். ஜெபம் பண்ணுமா?